சிவபிரான் கூறுகிறார், அழகிய திருமுகத்தவளே, குருவின் அனுமதியின்றி செயலூக்கமான செயலின்றி ஸ்ரத்தையான ஈடுபாடின்றி நெறிமுறை வழுவாத தட்சிணையின்றி செய்யப்படும் ஜபம் என்றுமே பயன் தராது. திரு ஐந்தெழுத்தோ எனது சொரூபமே. இந்த திரு ஐந்தெழுத்தை குருவின் அனுமதி பெற்று செயலூக்கத்துடன் மிகுந்த ஈடுபாடுடன் உரிய தட்சிணையோடும் சேர்த்து ஜபிக்கப்படுமானால் அது மந்திர சித்தியை தரும். அதனால் பெரும் பயனும் கிடைக்கும். சீடனானவன் முதலில் உயர்ந்ததோர் ஆசிரியரை, அதாவது குருவை தேட வேண்டும். அவ்வாசிரியர் ஜபத்தை குறைவின்றி செய்தவராகவும் நற்குணங்களுக்கு இருப்பிடமாகவும் தியான யோகம் நன்கறிந்து அதை அனுஷ்டிப்பவராகவும் நல்லதொரு அந்தணராகவும் இருக்க வேண்டும். அம்மாதிரியான குருவை நாடி மன தூய்மையுடன் அவருக்கு பணிவிடை செய்தல் வேண்டும். அச்சீடன் மனோ வா காயம் மற்றும் தனது செல்வத்துடன் உரிய முறையில் குருவை பூஜிக்க வேண்டும். செல்வச் செழுமை இருக்கும் சீடனாகில் தன் குருவிற்கு யானை, குதிரை, ரதம், ரத்தனங்கள், பூமி, வீடு முதலியன வழங்கலாம். தன் காரியம் பயன் பெற வேண்டுமெனில் அவன் தனது செல்வத்தை தானம் செய்வதில் கரிமித்தனம் செய்யாதிருக்க வேண்டும். பின் தன்னை சேர்ந்த அனைத்து பொருள்களோடு தன்னையே குருவின் திருவிடைத்தாமரைகளில் அர்ப்பணிக்க வேண்டும். இவ்வாறு எவ்வித வஞ்சனையுமின்றி தன்னால் இயன்றவரை குருவை பூஜித்தல், அவரிடம் இருந்து மந்திரத்தையும் அதற்கான வழிமுறைகளான அறிவையும் உபதேசத்தின் வழியாக பெற வேண்டும். இவ்வாறாக பூஜிக்கப்பட்ட குரு தன் சீடனுக்கு மந்திரோபதேசம் செய்ய வேண்டும். அச்சீடனோ ஒரு வருட காலமாவது தன் குருவிற்கு பணிவிடை செய்திருக்க வேண்டும். அவ்வாறு பணிவிடை செய்வதில் ஆர்வம் கொண்டவனாக, நான் என்கிற அகங்காரம் அற்றவனாக, உபவாசம் இருந்து நீராடி தூய்மை பெற்றவனாக இருக்க வேண்டும். மேலும் திரும்பவும் விசேஷமான தூய்மைக்காக உயர்ந்த தூய்மையான திரவியங்களை கலசத்தில் இட்டு அதில் நீரை வார்த்து அதை மந்திரங்கள் கூறி சுத்தி செய்து அதை புண்ணியாகவாசன நீரால் சீடனை நீராடச் செய்ய வேண்டும். பின் சந்தனம், வஸ்திரம், புஷ்பமாலைகள் ஆகியவற்றால் அலங்கரித்து அங்கு குழுமியுள்ள அந்தண பெருமக்களை பூஜிக்க செய்து அவர்களது ஆசி பெற வேண்டும். பின்னர் சமுத்திரக்கரை, நதிக்கரை, மாட்டுக்கொட்டகை, தேவாலயம் மற்றும் ஏதாவது ஒரு தூய்மையான இடத்திலோ அல்லது தனது வீட்டிலோ சுப திதியில், சுப நட்சத்திரத்தில், தோஷமற்ற யோகத்தில், நல்லதொரு காலத்தில் அச்சீடனுக்கு தனிமையில் இறைவரது அருள் வேண்டி முறைப்படி சிவஞானத்தை உபதேசிக்க வேண்டும். மந்திரத்தை உபதேசிக்கும் போது மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மெதுவாக வலது காதில் உபதேசித்து சீடனை திரும்ப திரும்ப அம்மந்திரத்தை உறக்கச் சொல்ல செய்ய வேண்டும். பின் உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நல்லன உண்டாகட்டும், சோபமான கல்யாணம் உண்டாகட்டும், நீ அனைவரிடமும் அன்புடன் இரு என்று ஆசி வழங்க வேண்டும். சிவம் சாஸ்து, சுபம் சாஸ்து, சோபனோஸ்து, பிரியோஸ்த்விதி ஏவம் தத்யாத் குருர் மந்திரம் ஆக்ஞாம் செய்வ ததப்பராம். இவ்வாறு குருவிடமிருந்து மந்திரத்தையும் தீட்சதையையும் பெற்ற சீடன் மனதை ஒருநிலைப்படுத்தி சித்தி பெற வேண்டும் என்கிற உறுதியோடு புறச்சரண முறைப்படி தினமும் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். மந்திர சித்தி பெறும் பொருட்டு தினமும் 1008 முறைக்கு குறையாமல் அம்மந்திரத்தை உயிருள்ளவரை உருவேற்ற வேண்டும். இவ்வாறு ஒரு நிலைப்பட்ட மனதுடன் திரு ஐந்தெழுத்தை ஜபிப்பவன் உயர்ந்த கதியை பெறுவான். எவன் ஒருவன் மன அடக்கம் புலனடக்கத்துடன் பகல் உணவை தவிர்த்து இரவு மட்டும் உணவு ஏற்று மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு எழுத்திற்கு 1,00,000 வீதம் 4 முறை ஜபிப்பானோ அவனை புறச்சரணை செய்தவனாக கூறுவர். புறச்சரணம் என்பது ஒரு மந்திரத்தை எழுத்திற்கு 1,00,000 வீதம் ஜபம் செய்து அதில் 10 பங்கு ஹோமம் செய்து அதில் 10 பங்கு தர்ப்பணம் செய்து அதில் 10 பங்கு மார்ஜனம், அதாவது புரோக்ஷணம் செய்து அதில் 10 பங்கு அந்தணர்களுக்கு உணவு படைத்தவர்கள் ஆசி பெறுவதாகும். இம்மாதிரி புறச்சரணம் செய்து முடித்த பின்பும் தினம் தவறாமல் அந்த ஜபத்தை செய்து வருபவனுக்கு இணையாக எவரும் இல்லை. அவன் சித்திகளை பெற்றவன் ஆவான், சித்திகளை தருபவனாகவும் ஆவான். சாதகன் நன்கு நீராடி நல்லதொரு தூய்மையான இடத்தில் முறைப்படி ஆச்சரம் அமைத்துக் கொண்டு மனதை ஒருமுகப்படுத்தி தன் இதய கமலத்தில் சிவனையும் இறைவியையும் தன் குருவையும் நினைத்து தியானித்த வண்ணம் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு மௌனமாக எரித்தல் மற்றும் நனைத்தல் என்பன மூலமாக 5 தத்துவங்களையும் சோதனை செய்து ஜபிக்க வேண்டிய மந்திரத்தின் ஞாசங்களை செய்ய வேண்டும். அதன்பின் பிராணன், அபானன் என்கிற வாயுக்களை தன்வசமாக்கிக் கொண்டு நம் இருவரையும் தியானித்து பின் மந்திரத்திற்கான ரிஷி, சந்தஸ், தேவதை, பீஜம், சக்தி, கீலகம் முதலியனவற்றையும் முறைப்படி செய்து பின் மந்திரத்தினால் குறிப்பிடப்படுகின்ற பரமேஸ்வரான சிவபரம்பொருளை தியானித்த வண்ணம் திரு ஐந்தெழுத்தை ஜபிக்க வேண்டும். மானசீகமாக செய்யும் ஜபமே மிக உயர்ந்தது. உதடு அசையுமாறு செய்வது மத்தியமம், வாசிகமாக உரத்து சொல்வது குறைந்ததான நிலையாகும் என்பது ஆகம வித்வான்களின் கருத்து. வாசிக ஜபம் என்பது மந்திரத்தின் எழுத்துக்களை குறில் நெடில் என்பதற்கேற்ப உறக்கவோ மென்மையாகவோ பிறர் கேட்கும்படி சொல்வது. உபாம்சு, அதாவது உதட்டளவில் உபாம்சு என்கிற முறையில் நாக்கு மட்டும் புரளும் அல்லது மிக மிக மெல்லிய குரலில் பிறல் காதில் தெளிவாக கேட்கப்படாத மாதிரி ஜபிப்பது மானசீகமான ஜபம் என்பதில் ஓதக்கூடிய மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தையும் அல்லது பதத்தையும், அதாவது சொல்லையும் அதன் பொருளையும் நன்கு தியானித்த வண்ணம் வேறொரு சிந்தனையின்றி மனதிலேயே அம்மந்திரத்தை ஜபிப்பது ஆகும். வாக்கால் சொல்லி ஜபிப்பது 1 பங்கு பயனை தரும். ஆனால் உதட மட்டும் அசையுமாறு செய்யப்படும் உபாம்சு ஜபம் 100 மடங்கு பயனை தரும். மானசீகமாக செய்யப்படும் ஜபமோ 1000 மடங்கு பயனை தரும். ஆனால் சகர்ப்ப ஜபம்,
அதைவிட 100 மடங்கு அதிக பலனை தரும். பிராணாயாமத்தோடு, அதாவது காற்றை அடக்கி நிறுத்தி மனம் அலையாதபடி செய்யப்படும் ஜபமே சகர்ப்ப ஜபம் எனப்படும். அவ்வாறு பிராணாயாமம் செய்து மூச்சை அடக்காமல் செய்யப்படும் அகர்ப்ப ஜபத்திலும் ஆரம்பத்திலும் முடிவிலும் பிராணாயாமம் செய்வது சிரேஷ்டமே ஆகும். மந்திரத்தின் பொருள் அறிந்தவன் பிராணாயாமம் செய்யும் போது 40 முறை மந்திரத்தை தொடர்ந்து நினைக்க வேண்டும். இவ்வாறு செய்ய முடியாதவன் தன் சக்திக்கு முடிந்தவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முறை மந்திரத்தை மானசீகமாக செய்யலாம். 5 முறையோ 3 முறையோ ஏன் 1 முறையாவது பிராணாயாமம் செய்ய வேண்டும். சகர்ப்ப அகர்ப்ப பிராணாயாமங்கள் இரண்டிலும் முதலாவதான சகர்ப்ப பிராணாயாமமே சிறந்தது. தியானத்தோடு உருளைப்பட்டு செய்யப்படும் ஜபம் 1000 மடங்கு அதிக பலனை தரும். இதுவரை நான் கூறிய வாசிகம், உபாம்சு, மானசிகம், சகர்ப்பம், அகர்ப்பம் என்கிற 5 வகை முறையில் ஏதாவது ஒரு முறையை கைக்கொண்டாவது திரு 5 எழுத்தை ஜபிக்க வேண்டும். விரல்களில் எண்ணி ஜபம் செய்வது 1 மடங்கு பயனை தரும். ரேகைகளில் எண்ணி ஜபிப்பது 8 மடங்கு உயர்வு. துளசி மணிகளால் கட்டப்பட்ட மாலையால் எண்ணுவது 10 மடங்கு அதிக பயனை தரும். சங்குமணி மாலை 100 மடங்கும், பவளமணி மாலை 1000 மடங்கும், முத்து மாலை 1,00,000 மடங்கும், தாமரை மணி மாலை 10 லட்சம் மடங்கும், பொன்மணி மாலை கோடி மடங்கும் பயன் தரும். தர்பை புல்லால் செய்த முடிச்சுகள் கொண்ட மாலையும் ருத்ராட்ச மாலையும் எண்ணிலடங்காத அளவு பயனை தரும். 30 ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலையால் ஜபிப்பது தனத்தை தரும். 27 மணிகள் கொண்ட மாலை புஷ்டியை தரும். 25 மணிகள் கொண்ட மாலை முக்தி அளிக்கும். 15 ருத்ராட்ச மணிகள் கொண்ட மாலை அபிசார காரியங்களில் பயனை தரும். ஜபிக்கும் போது கட்டை விரலால் எண்ணுவது முக்தி அளிப்பது, ஆட்காட்டி விரலால் பகை கெடுப்பது, பெருவிரல் பணமளிப்பது, மோதிர விரல் அமைதியை தருவது. 108 மணிகள் கொண்ட மாலை மிக மிகச் சிறந்தது. 100 மணிகள் கொண்ட மாலை உயர்ந்தது. 50 மணிகள் கொண்ட மாலை மத்தியமம். 54 மணிகள் கொண்ட மாலை மனதை கவரக்கூடியதும் உயர்ந்ததும் ஆகும். இம்மாதிரியான மாலைகளை கொண்டுதான் ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்யும் போது அது ஒருவருக்கும் தெரியக்கூடாது. சுண்டு விரல் அதாவது அக்ஷரணி, சுண்டு விரல் அக்ஷரணி அதாவது ஜபத்தின் பயனை குறைக்காதது எனப்படும். சுண்டு விரல் அக்ஷரணி எனப்படும், அதாவது ஜபத்தின் பெயரை குறைக்காதது. ஆகவே ஜபத்திற்கு மங்களமானது. மற்ற விரல்களில் கட்ட விரல் கொண்டு எண்ணி ஜபிக்க வேண்டும். ஏனெனில் கட்டை விரலால் எண்ணாமல் ஜபித்தல் பயனை தராது. வீட்டிலிருந்து ஜபித்தல் 1 பங்கு பயனை தரும். காட்டு கொட்டகையில் ஜபிப்பது 100 மடங்கு பயனளிப்பது. காட்டில் அல்லது நந்தனவனத்தில் ஜபிப்பதன் பயன் 1000 மடங்கும். மலை முகடிகளில் ஜபித்தால் 10,000 மடங்கும். நதிக்கரையில் 1,00,000 மடங்கும். தேவாலயங்களில் கோடி மடங்கும். சிவ சந்நிதியில் ஜபித்தால் அது எண்ணிலடங்கா மடங்கும் பயனை தரும். சூரியன், அக்னி, குரு, சந்திரன், தீபம், நீர், அந்தணர், பசுமாடு இவைகளுக்கு அருகில் செய்யும் ஜபமே உயர்ந்தது. கிழக்கு நோக்கி ஜபித்தல் பிறரை வசப்படுத்தும். தெற்கு நோக்கி ஜபித்தல் அபிசார பிரயோகத்தில் பயனளிப்பது. மேற்கு நோக்கி ஜபிப்பது தனம் தரும். வடக்கு நோக்கி ஜபிப்பது மனச்சாந்தியை தரும். சூரியன், அக்னி, அந்தணர், தெய்வ சந்நிதிகள், உயர்ந்த மனிதர்கள் ஆகியோருக்கு முதுகை காட்டிக் கொண்டு ஜபம் செய்யக்கூடாது. தலைப்பாகை அணிந்து கொண்டும் சட்டை அணிந்து கொண்டும் உடலில் துணியின்றி பிறந்தமேனியோடும் தலைவிரித்துக் கொண்டும் கழுத்தில் துணியை சுற்றி கொண்டும் கைகளில் அழுக்குடனும் உடல் தூய்மையின்றியும் அழுது கொண்டும் எப்பொழுதும் ஜபம் செய்யக்கூடாது. ஜபம் செய்யும் போது கோபம், திமிர், தும்மல், துப்புதல், கொட்டாவி விடுதல், நாய், கீழான மனிதர்களை காண்டல் ஆகியவை கூடாது. ஒருவேளை அவ்வாறு நேர்ந்தால் ஆச்சமனம் செய்து இறைவனை நினைக்கவும், ஒளிரும் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கவும் அல்லது பிராணாயாமம் செய்யவும். ஆசனத்தில் அமராமல் தூங்கிய வண்ணமோ நடந்து கொண்டோ நின்று கொண்டோ ஜபிக்க கூடாது. சந்துகளிலோ நடைபாதைகளிலோ தூய்மையற்ற இடங்களிலோ இருட்டிலோ ஜபிக்க கூடாது. கால்களை விரித்துக் கொண்டோ முட்டி போட்டுக் கொண்டோ குக்குடாசனத்தில் அதாவது கோழி போல் அமர்ந்திருக்கும் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டோ வாகனத்தில் போய்கொண்டோ படுக்கையில் அமர்ந்து கொண்டோ மனக்கவலையில் ஆழ்ந்திருக்கும் போதோ ஜபிக்க கூடாது. முடிந்தால் இவ்வாறான வழிமுறைகளை தவிர்த்து ஜபம் செய்க. சக்தியற்றவர் சில நியமங்களை விட்டும் ஜபிக்கலாம். இவ்விதிமுறைகளில் பல சொல்வதால் பயனில்லை. சுருங்கச் சொல்கிறேன் கேள். ஆச்சார அனுஷ்டானங்களை விடாதவன் தூய்மையான மனதோடு ஜபம் செய்து மேன்மையை அடைகிறான். ஆச்சாரமே முதன்மையான அறநெறி. அதுதான் பெருந்தனம், அதுதான் உயர்ந்த வித்தை, அதுதான் உயர்ந்த நெறிமுறை. ஆச்சாரமற்றவனை உலகம் தூற்றும். புற உலகிலும் சுகமில்லை. ஆகவே அனைவரும் ஆச்சார சீலர்களாக அதாவது ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆச்சார பரமோ தர்மஹா ஆச்சார பரமம் தமம் ஆச்சார பரமம் தனம் ஆச்சார பரமோ தர்மஹா ஆச்சார பரமம் தனம் ஆச்சார பரமாவித்யா ஆச்சார பரமாகதிகி ஆச்சாரஹீன புருஷோ லோகே பவதி நிந்திதஹ பரத்ர ச சுகீன ஸ்யாத்தஸ்மாதாரவான் பவேத் பரத்ர ச சுகீன ஸ்யாத்தஸ்மாதாச்சாரவான் பவேத். வேதமறிந்த சான்றோர்கள் வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகியவற்றில் எந்த வர்ணத்தாருக்கு எந்த கர்மங்கள் செய்ய வேண்டும் என்ற வரைமுறைகளை வகுத்துள்ளதோ அந்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு அந்தந்த வர்ணத்தார் அவரவர்களுக்கான கர்மங்களை செய்ய வேண்டும். அதுதான் அவருக்கான சதாச்சாரம், அதாவது நல்லொழுக்கம். சான்றோர்கள் அந்நெறிமுறைகளை கடைபிடித்தனர்.
ஆகவே அதை நல்லொழுக்கம் என்கின்றனர். நல்லொழுக்கத்திற்கான மூல காரணம் ஆஸ்திகம் என்கிற ஆன்மீக நம்பிக்கை. ஆன்மீகமான ஒருவன் ஏதோ தவறுதலாக அறியாமையினால் ஒருவேளை தன் அறநெறி தவறுவான் ஆகிலும் அதனால் அவன் தாழ்மையை அடைய மாட்டான். ஆகவே என்றென்றும் ஆஸ்திகத்தை கைக்கொள்ள வேண்டும். எவ்வாறு இவ்வுலகத்தில் செய்யப்படும் நற்செயல்கள் நற்பயனையும் தீச்செயல்கள் தீய பயனையும் தருகின்றதோ அதே போல பரலோகத்திலும் தரும் என்கிற பெரும் நம்பிக்கையே ஆஸ்திகம் எனப்படும். ஒழுக்கம் கட்டவன், நிலை தவறியவன், கீழ்மகன் ஆகியோர்களும் மேனிலை பெற கலியுகத்தில் திரு ஐந்தெழுத்தை தவிர வேறு துணையில்லை. ஒழுக்கம் கட்டவன், நிலை தவறியவன், கீழ்மகன் ஆகியோர்களும் மேனிலை பெற கலியுகத்தில் திரு ஐந்தெழுத்தை தவிர வேறு துணையில்லை. நடந்து கொண்டோ நின்று கொண்டோ மனம் போனபடி ஏதாவது ஒரு செயல் செய்து கொண்டோ ஆச்சாரமின்றியோ ஆச்சாரத்தோடோ எப்படியாகினும் இத்திரு ஐந்தெழுத்தை கூறி ஜபிக்க வேண்டும். அம்மந்திரம் பலன் அளிக்காமல் போகாது. புலைஞன், மூர்க்கன், முட்டாள், நிலை தவறியவன், மரியாதையற்றவன், தாழ்ந்தவன் போன்ற யாராக இருந்தாலும் இத்திரு ஐந்தெழுத்து ஜபம் பயனற்றதாகாது. என் நிலையில் இருந்தாலும் என்னிடம் பக்தி கொண்டவன் ஆனால் அவனுக்கு இம்மந்திரம் அனைத்து நலன்களையும் அளிக்கும். பக்தியற்றவனுக்கு நன்மை தராது. அன்பானவளே, திரு ஐந்தெழுத்து ஜபிக்க நாள், நட்சத்திரம், லக்னம், திதி, யோகம் முதலியவற்றை பார்க்க வேண்டாம். இத்திரு ஐந்தெழுத்து தூங்கு மூஞ்சி அல்ல, எப்பொழுதுமே விழித்திருப்பது, பகைமையே அறியாதது. இது எப்போதும் சுசித்தமானது, சித்தமானது, சாத்தியமானதும் கூட. மந்திர சித்தி பெற்ற குருவிடமிருந்து பெற்றால் அது சுசித்த மந்திரம் ஆகும். சித்தி கைவரப்பெறாத குருவிடமிருந்து பெற்றால் அது சித்தமந்திரம் ஆகும். எது குருவிடமிருந்து பெறாமல் பரம்பரையாக கிடைத்ததோ அம்மந்திரம் சாத்திய மந்திரம் ஆகும். எவன் ஒருவன் என் மேல், குருவின் மேல், மந்திரத்தின் மேல் அளவு கடந்த ஈடுபாடு அதாவது சிரத்தை கொண்டவனோ அவனுக்கு கிடைத்த அம்மந்திரம் குருவின் மூலம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அது நிச்சயம் அவனுக்கு ஈகபர நலன்களை அதாவது ஈகபர சித்திகளை அளிக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஆகவே அதிகாரி அதாவது தகுதி உடையவன் நியமத்தை வேண்டும். மற்ற மந்திரங்களை விடுத்து அறிஞனான ஒருவன் மிக மிக உயர்ந்ததான திரு ஐந்தெழுத்து மந்திரத்தையே ஏற்க தகுந்தவன். மற்ற மந்திரங்கள் சித்தியை பெற்று தந்தன என்பதற்காக இம்மந்திரமும் சித்திக்காக வேண்டுவது என்பது இல்லை. இத்திரு ஐந்தெழுத்து சித்தி பெற்றுவிட்டால் மற்ற மந்திரங்கள் தானாகவே சித்தியை பெற்றுவிடும். இறைவியே, எவ்வாறு மற்ற தேவதைகளை பெற்றாலும் என்னை பெற முடியாதோ அதே போலத்தான் என்னை பெற்றுவிட்டாலும் அல்லது மற்ற தேவதைகளும் தானாகவே பெறப்பெற்று விடுகிறார்கள் அல்லவா? இந்த நியாயம்தான் மற்ற மந்திரங்களுக்கு சில குறைகள் உண்டு. இதற்கு அதெல்லாம் கிடையாது. ஏன் தெரியுமா? இம்மந்திரம் ஒருவனது ஜாதி முதலியவற்றை கணிசிப்பதில்லை. சிறிய சிறிய அற்ப பயன்களுக்காக இம்மந்திரத்தை உபயோகிக்க கூடாது. ஏனெனில் இம்மந்திரம் பெரும் பயனை, முக்தியை அளிக்க வல்லது. உபமன்யு கூறுகிறார், யதுநந்தனா, முத்தலிச்சூலம் ஏந்திய சிவபரம்பொருளே மூலகங்களும் நன்மை பெற வேண்டிய இறைவியான பார்வதி பிராட்டிக்கு இத்திரு ஐந்தெழுத்தின் பெருமை, வழிமுறை முதலியவற்றை கூறினார். ஆகவே எவன் ஒருவன் ஒருநிலைப்பட்ட பக்தி பாவத்தோடு இக்கருத்துக்களை கேட்கிறானோ சொல்கிறானோ அவன் அனைத்து பாவங்களின்றும் விடுபட்டு உயர்ந்த பெருநிலையை பெறுவான்.